Hi students, welcome to KC Botany. 11th biology annual exams க்கு தேவையான டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லெசன்ஸ் வந்து இருக்கு. ஐயோ இவ்வளோ லெசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து குறிப்பாக மார்க் பண்ணி வச்சிங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மறக்காமல் மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயோசுவாலஜி நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ முக்கியமாக புக் பேக்கை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுங்க. மோஸ்ட்லி 90% புக் பேக்ஸ் தான் வரும். இன்டீரியர் 1 or 2 வரும். அதுவும் எதுவும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9வது கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோபயோட்டிக் அண்டு பேத்தோஜெனிக் பாக்டீரியா அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த 11th கொஸ்டின், அதுக்கடுத்து இந்த 12, அதுக்கடுத்து இந்த 14. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு காமன் ஆனுவல் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எழுதுகிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து செகண்ட் லெஸ்ஸில் இந்த 25, 26 இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30, 31. ஸோ ஃப்ளேம் செப்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 36, 37. ஸோ இந்த 2 கொஷின்ஸும் பாருங்கள். அதுக்கடுத்து தேர்ட் லெசனு. ஸோ தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா 7 and 8 இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11 and 12. ஸோ இந்த கொஷின்ஸை பாருங்கள். இதில் இந்த எபித்திலியத்தோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் நமக்கு வந்து கேட்கலாம். அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதேமாதிரி இனிப்பு திசு. ஸோ இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று நமக்கு 5 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த 15, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21, 22 இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதேமாதிரி 24, 25, அதுக்கடுத்து 26, 27 இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் இந்த லெசனில் உண்டு. நமக்கு 4 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. 4 5 மார்க்ஸில் இந்த லெசனில் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 8th லெசன்லேருந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் சரிங்களா. அதுக்கடுத்து சாப்டர் 1 அல்லது 2லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து வரும். ஸோ இதில் தவளையை பற்றி நல்லா படிச்சு வச்சுங்க. இதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5. சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த 17 வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ சாப்டர் 5ல் இன்டீரியர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டைஜஷன் சிறுகுடலில் உணவு செரித்தல், டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6th லெசனு. ஸோ 6th லெசன் வரும்போது இந்த உச்சுவாசம் வெளிச்சுவாசம் ரெஸ்பிரேஷன் இது எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. இதில் 17th கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 நிமோனியா ஒரு ஆபத்தான நோய் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி இதில் தான் நமக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்னா இந்த 26 ஆக்சிஜனில் கடத்தப்படக்கூடிய கடத்தலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 7. ஸோ சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா இந்த 15, 16 நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்லுமே இது கேட்கலாம். 20, 22 இந்த ரெண்டுத்தில் எதனாச்சும் 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லா பார்த்து வச்சுங்க. டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அது வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 8வது லெசன். ஸோ 8வது லெசனில் பார்த்தீங்கன்னா கிட்னியோட டயக்ராமு அதோட ஃபங்க்ஷன்ஸு அதை வந்து நல்லா படிச்சிருங்க. லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுலேருந்து நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 21 சிறுநீர் வெளியேற்றத்தில் பங்கேற்கும் தானியங்கு நரம்பு மண்டலம் ஆட்டோமேட்டிக் நர்வ் சிஸ்டம் அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டோனெப்ரிடியா மெட்டானெப்ரிடியா 25 இந்த 2 கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீரை நெருப்படுத்தும் 3 ஹார்மோன் 33. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு 36. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க. மேபி வந்து 8th லெசனில் 5 மார்க்ஸாக கேட்டாங்க அப்படின்னா இந்த கொஷின் அந்த நெஃப்ரானோட அமைப்பு ஸ்ட்ரக்சர் அது வந்து கேட்பாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9th லெசனு. 9th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 21, 23 நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டனி இது வந்து 30 ரொம்ப முக்கியம். அது வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலஸ்ட்ரல் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. அச்சக சட்டக மண்டலத்தில் பணிகள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். தமிழ் மீடியத்துக்கு அதை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் கொஷின் எக்ஸசைஸோட பெனிஃபிட் இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா இந்த 15வது பிளைண்ட் ஸ்பாட் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்னியா டிரான்ஸ்பிளான்ட் அது வந்து நல்லா பார்த்துருங்க 9th லெசனு. அதுக்கடுத்து கோன் அண்ட் ராட் செல் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 11th லெசனு. ஸோ 11th லெசன் வந்தீங்க அப்படின்னா 14. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து
4 2 மார்க்கு 3 3 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ணணும். ஸோ 3 மார்க்ஸ் கம்பல்சரி நமக்கு வந்து எது வேணாலும் கேட்கலாம். அது பப்ளிக் எக்ஸாம்ஸாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஹார்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ ஆனுவல் எக்ஸாம்ஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அது கவலைப்பட தேவையில்ல. நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த 23 24 இதெல்லாமே பார்த்துருங்க. ஸோ எனக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து வேணும்னா எனக்கு சென்டம் வந்து குறையவே கூடாது அப்படின்னா நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த 15 16 லாஸ்ட் லெசனில் பார்த்துங்க. லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எக்கனாமிக் பெனிஃபிட் சரிங்களா. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எக்கனாமிக் பெனிஃபிட்டு ஞாபகம் எது எது வச்சுக்க முடியுமோ அதை படிச்சுங்க. அதுலேருந்து நமக்கு வந்து உண்டு. ஸோ ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் 20 21 இதுக்கெல்லாமே நல்லா கொடுத்துருங்க. அதே மாதிரி லேக் இன்செக்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இது வந்து கிராஸ் ப்ரீடிங் வந்து 3 மார்க்ஸில் அல்லது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் இந்த 3 இதுலேருந்து எதனாச்சும் ஒன்று உண்டு. MOIT கேட்கலாம் அல்லது வாத்தோட ஸ்பெஷல் கேரக்டருக்கு வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து பட்டுப்புழுவோட வாழ்க்கை சுழற்சி இதுலேருந்து எதனாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ பயோசுவாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சிங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்னியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கே படிங்க. ஏன்னா நமக்கு வந்து 15 லெசன்ஸில் இருக்குது. 4 5 மார்க்ஸ் தான் கேட்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம எழுத போகிறது 3 மார்க்கு 4 2 மார்க்ஸ் தான். ஸோ அதனால் புக் பேக் நல்லா படிச்சுட்டீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எழுத முடியும். ஒரே ஒரு கம்பல்சரி மட்டும் அது நியூவாக கேட்பாங்க. அதுவுமே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம புக் பேக்கில் என்ன பண்ணிடலாம் படித்து எழுதிடலாம். அதனால் நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எல்லாமே எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் 6 7 9 and 10 ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்தீங்க அப்படின்னா 6 7 அதுக்கடுத்து 9 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேரட் கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 8வது கொஷினுக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து எதனாச்சும் ஒன்று வந்து கேட்கலாம். அதை வந்து பார்த்துங்க. சப்போஸ் இன்டீரியர் கேட்குறாங்கன்னா இந்த ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க. அது பார்த்துங்க. அதுக்கடுத்து 3rd லெசன் பார்த்தீங்க 6th 8th கொஷினு 10th கொஷின் இந்த 3 கொஷினை ஃபஸ்ட்டு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதுலேருந்து எதனாச்சும் ஒரு 3 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்கன்னா அதிகமாக கேட்கறது என்னென்னா இந்த 6th கொஷினு அதுக்கடுத்து 7th கொஷின். ஸோ இது ரெண்டுத்துலேருந்து எதனாச்சும் ஒன்று மாற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு இந்த புக் பேக் 5 மார்க்ஸ் சரிங்களா. 8வது கொஷின் இது வந்து நல்லா பார்த்துருங்க. இதுதான் 5 மார்க்ஸில் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தீங்க அப்படின்னா இந்த 6th கொஷின் நல்லா பார்த்துருங்க. புக் பேக்கில் அதிகமாக கேட்கக்கூடியது. அதுக்கடுத்து பெரும்பாலும் கலைச்சொல் விரக்கம் டாக்ட்ரோமேட்டல் டிஸ்க் கேட்கலாம் அல்லது வந்து அல்லியம் சீப்பா கேட்கலாம். அதனால் பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு 3 தான் நமக்கு இருக்குது. 3மே படிச்சுங்க அல்லது இந்த 2 படிச்சுங்க. ஒரு பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் உண்டு சரிங்களா இந்த சாப்டர்ஸ்லேருந்து. அதுக்கடுத்து சாப்டர் 6 வந்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே படிச்சுருங்க. இதில் இருக்கிறது எல்லாமே இதில் ஒரு 5 மார்க்ஸ் இது ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று 5 மார்க்ஸில் எதிர்பார்க்கலாம் அல்லது 3 மார்க்ஸ் ஓகேங்களா. அதனால் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா இந்த 10 11 12 இந்த 3 லெசன்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 8 வந்தீங்க அப்படின்னா இந்த 6 7 அதுக்கடுத்து 9 and 10 முடிஞ்ச அளவுக்கு இந்த 8ம் படிச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது 4 இதுலேருந்து எதனாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். டிஎனோட ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய டைம் 5 மார்க்ஸில் வந்து எக்ஸ்பெக்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 5 மார்க்ஸ் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 5th லெசனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து 6th லெசனில் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8வது லெசன்ஸில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டு 15 இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 13 14 ஸோ இதுலேருந்து இந்த லெசன்ஸ்லேருந்து தான் நமக்கு 5 மார்க்ஸ் அதிகப்படியாக என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. மற்ற லெசன்ஸ்லாம் நமக்கு வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்து 9th லெசனு. ஸோ 9th லெசன்லேயும் இதில் 6th கொஸ்டின் நல்லா படிச்சுங்க 9 and 10. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே 5 மார்க் கொஷின்ஸு. இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இதில் இன்னும் இன்டீரியர் பார்க்குறப்போ போனீங்கன்னா ஒரு வித்திலை இருபத்திலை தண்டுக்கான வேறுபாடு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்திலை இருபத்திலை வேருக்கான வேறுபாடு, ஒரு வித்திலை இருபத்திலை இலைக்கான வேறுபாடு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இதில் 2 புக் பேக் கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து இன்டீரியரில் கேட்கலாம் இன்டீரியராக கேட்கணும். அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 கொஷின்ஸ் நல்லா படிச்சிருங்க. ஹார்ட்வுட்டு சாஃப்ட்வுட்டு அதுக்கடுத்து எந்த பருவத்தில் வெசல்கள் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க. ஸோ இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இங்கே வந்து அந்த டென்ட்ரோகுரானாலஜி மர வயதியல் பற்றி கேட்கலாம். அதுக்கடுத்து ஆண்டு வளையம் ஆனுவல் ரிங்கு அதோட முக்கியத்துவம் சரிங்களா சிக்னிஃபிகன்ஸ்ன்னு இருக்கும் அதுதான் கேட்பாங்க அதிகமாக. அதை பார்த்துக்கங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீரியர் என்னென்ன படிக்கிறேங்கிறத அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் 11ல் பார்த்தீங்கன்னா 7th கொஷின் அதுக்கடுத்து 9th கொஷின் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 12ல் பார்த்தீங்கன்னா 6 8 10 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 13 வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் தான் நிறையா இருக்கும் சரிங்களா. அதனால் இன்டீரியரில் பார்க்குறப்ப
இந்த நிறமை அமைப்பு 1, 2 இதெல்லாமே 5 மார்க்ஸில் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து C3 சைக்கிள், C4 சைக்கிள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C3 C4, ஒளிச்சுவாசம் இருச்சுவாசம், இந்த மாதிரி நிறைய 5 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு முக்கியமாக இந்த C3 C4 நல்லா படிச்சுருங்க. கால்வின் சைக்கிள் வந்து வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஒரு சுவாசம் இருச்சுவாசம் இந்த 3 5 மார்க்ஸ் நல்லா பார்த்துருங்க. இதுலேருந்து நம்ம எதனாச்சும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் தான் 14வது லெசனும் இன்டீரியர் வந்து அதிகமாக கேட்பாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னால் இந்த 7 and 9 அதிகமாக கேட்டிருப்பாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் தான் நமக்கு இங்கே அதிகமாக இருக்கும். கிளைகாலிசிஸு, கிரப் சைக்கிள், அதோட இம்பார்ட்டன்ஸு இதுதான் இருக்கும். ஸோ லாஸ்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் வந்து கேட்கலாம். இந்த 7th கொஸ்டினும் 9th கொஸ்டினை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சுங்க. அதர்வைஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், எத்திலின், ஏபிஏ இதில் ஏதாச்சும் ஒரு வாழ்வியல் விளைவு கேட்கலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய வாழ்வியல் விளைவு என்ன பண்ணி வச்சுங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஸ்டின் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் என்னென்ன இன்டீரியர் படிக்கணும், 5 மார்க்ஸில் என்னென்ன இன்டீரியர் படிக்கணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து படித்தாலே போதும் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். ஈஸியாக உங்களால் ஃபுல் மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க்ஸ் சரிங்களா, நீங்கள் வந்து 70க்கு வந்து 60 எய்ம் பண்ணாலும் சரி, அல்லது வந்து 70க்கு 70 எய்ம் பண்ணாலும் சரி, 1 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. மோஸ்ட்லி நமக்கு வந்து புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து ஒரு 10லேருந்து 11 வரைக்கும் கேட்பாங்க. மீதி வந்து 5 அல்லது 4 வந்து இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து படித்தாகணும். ஸோ இது எல்லாமே நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. தேங்க்யூ.